அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலிஹ் அலை அவர்களுக்கு வயது 30 ஆன போது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவருக்கு ஞானத்தையும் பொறுமையையும் கண்ணியத்தையும் தாழ்மையையும் மிகுதியாக கொடுத்தான். அவர் உடுத்துகின்ற உடைகள் தோல் உடையாக இருந்தது. அவரின் செருப்பு தோல் செருப்பாக இருந்தது. அவர் நாகரிகமாக பேசுவதும் அழகாக இருப்பதுமாக சிறப்பானவராக இருந்தார். அவருக்கு 40 வருடம் நிரம்பிய பொழுது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலையை அனுப்பி நபித்துவத்தைக் கொண்டு அவருக்கு நன்மாராயம் அனுப்பினான். அவரை தமதுடைய கூட்டத்தாரில் போய் அல்லாஹு தாலாவை வணங்குவதற்காக ஜனங்களை அழைக்க சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அவர்களுக்கு சொல்லச் சொல்லியும் தூது அனுப்பினான். ஜிப்ரில் அலை சாலிஹ் அலையிடம் வந்து உம்முடைய ரப்பின் ஆற்றலை தெரிவித்து உம்முடைய கூட்டத்தை ஷிர்கை விட்டும் நீக்கி இஸ்லாத் அளவிலே அழைப்பீராக. அவர்கள் மேல் கடினமான காற்று இறங்கப் போகிறது என்பதை பயங்கரமாக்கி வைப்பீராக என்றும் சொல்லி சொர்க்கத்துடைய பச்சை துகில் அவருக்கு அணிவித்து வைத்தார். நபித்துவம் என்னும் கண்ணியத்தின் மோதிரத்தையும் போட்டு ஆதம் அலையின் தடியையும் அவருக்கு கொடுத்தார். நீர் நூஹு மற்றும் ஹுது அலை காலத்தில் கேள்விப்படாத ஒரு புதுமையை இனிமேல் காண்பீர் என்று சொல்லி ஜிப்ரில் வானத்தில் ஏறிச் சென்றார். கூட்டத்தாரிடம் அன்றைய தினம் சாலிஹ் அலை வந்தார். அது பெரிய நாளாக இருந்தது. எல்லோரும் கூடி புத்துக்களை சிங்காரித்துக் கொண்டு அதிகமாக குர்பான் செய்து வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ராஜா ஜுந்தஹு என்பவனும் வந்திருந்தான். சாலிஹ் அலை ராஜாவுக்கு அருகில் சென்று அவனை நோக்கி, நீ அறிந்திருக்கிறாய், எக்காலமும் நான் உன்மேல் பிரியம் கொண்டவனாக இருந்திருக்கிறேன். உனக்கு நல்லுபதேசம் செய்பவனாக இருக்கிறேன். இப்போது அல்லாஹ்வின் ரசூலாக வந்திருக்கிறேன். உன்னையும் உன் கூட்டத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் வரசூலுல்லாஹி என்கிற கலிமாவை சொல்வதற்கு அழைக்கிறேன் என்று சொன்னார். இப்போது ராஜா சாலிஹே, உன்னை போன்றவர்கள் ரசூலாக வருவதை தமதுடைய கூட்டத்தார் ஏற்க மாட்டார்கள் என்றாலும் நீ சொல்லும் காரியத்தைப் பற்றி நான் யோசனை பண்ணுகிறேன். நாளைய தினம் நீர் வாரும் என்றான். அந்த செய்தி ஊரெல்லாம் பரவி ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் அதை மிகப்பெரும் பேச்சாக பேசிக் கொண்டிருந்தனர். பொழுது விழுந்த பிறகு ராஜா தமதுடைய கூட்டத்தாரில் கண்ணியமானவர்களை எல்லாம் அழைத்து சாலிஹ் அலை நேற்றைய தினம் தனக்கு சொன்ன செய்திகளை சொன்னான். கூட்டத்தினர் அதைக் கேட்டு, ராஜாவே அவரை அழையுங்கள், நாங்கள் அவர் சொல்லை கேட்கிறோம் என்றார்கள். அப்போது ராஜா அவரை அழைத்து அவ்விடத்தில் இருந்து கூட்டத்தாரை எல்லாம் கூப்பிட்டார். கூட்டத்தார் எல்லாரும் வந்து ராஜாவுக்கு வலது புறம் இருந்தார்கள். அப்போது சாலிஹ் அலை சொன்னார், அல்லாஹு தாலா குரானில் சொன்னது போல, என்னுடைய கூட்டத்தாரே, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அவனல்லாமல் உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. அவன் பூமியிலிருந்தும் உங்கள் தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து பிறகு உங்களை எல்லாம் உண்டாக்கினான். அந்த பூமியிலே நீங்கள் குடியிருந்து கொண்டு நீங்கள் அவனுக்கு இணை வைப்பது விட்டு பாவ மன்னிப்பு செய்து மீளுங்கள். அவனிடத்திலே நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள் என்றார். அந்த கூட்டத்தார் அதற்கு, சாலிஹே, நாங்கள் எல்லோரும் உம்மை தலைவராக்கிக் கொள்வதை விரும்புகிறோம். ஆனால் இதற்கு முன்னால் எங்கள் தகப்பன்மார்கள் வணங்கியதை நாங்கள் விலகிக் கொள்ள நீர் ஏவ வேண்டாம் என்றார்கள். அப்போது சாலிஹ் அலை அவர்களை நோக்கி, என் கூட்டத்தாரே, நான் ரப்பிடத்தில் அவன் எனக்கு கொடுத்த அற்புதங்களை கொண்டு வருகிறேன். அப்படி அவன் எனக்கு ரஹமத்து கொடுத்தானே, ஆனால் அப்போது நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களா? அவனுக்கு நான் மாறு செய்தால் அவருடைய கோபத்தில் எனக்கு வேதனை வந்துவிட்டால் நீங்கள் எனக்கு உதவ வேண்டாம் என்றார்.